யார்? இந்த இயேசு. இயேசு யார் அப்படின்றத நாம ஒவ்வொரு வாரமா சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம பார்க்க போறது, அவர் விழுந்து கிடக்கிறவர்களை தூக்கி எடுக்கிறவர். அதாவது விழுந்திருக்கிறவர்களை தூக்குறவர் இயேசு. வேதாகமத்தில் இதுக்கு அநேக எடுத்துக்காட்டுகளை நாம பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தோன்னு சொன்னால், யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய சகோதரர்கள் எல்லாம் இவங்க அப்பாவுக்கு இவர் ரொம்ப பிரியமாக இருந்தார்னு சொல்லி இவரை குழியில் தள்ளிடுறாங்க. குழியில் இருந்த யோசேப்பு அடிமையாக விற்கப்படுறார். அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு செய்யாத தவறுக்காக சிறைச்சாலைக்கு போகிறார். அப்போ சிறைச்சாலைக்கு போன யோசேப்பை கடவுள் உயர்த்தி அந்த தேசத்துக்கே அதிபதியாக வச்சார். அவர் தேசத்துக்கு அதிபதி ஆயிட்டாருன்றதை எல்லாரும் பார்க்குறோம். ஆனால் அவர் குழியில் இருக்கும் பொழுது அந்த குழியிலிருந்து கூப்பிட்ட அவருடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டு குழியில் இருந்த அவரை ஆண்டவர் தூக்கி விட்டார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது கடலின் மேலே நடந்து வந்தார். கடலின் மேலே இயேசு கிறிஸ்து நடந்து வரதை பார்த்து அவருடைய சீஷராகிய பீட்டர் கேட்டார், ஆண்டவரே நானும் கடலில் நடக்கலாமா அப்படின்னு கேட்டார். வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டபொழுது அந்த படகுலேருந்து இறங்கி பேதுருவும் கடலின் மேலே நடந்தார். ஆனால் ஆண்டவரை பார்த்த பேதுரு ஒரு செகண்ட் அப்படி ஆழத்தை பார்த்து பயந்ததுனால விழுந்து போனார். இயேசு சொன்னார், ஏன் பயப்படுற, விசுவாசமாயிரு அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாம் விழுந்து போயிருக்கலாம், விழுந்து எழலாம், இல்லை நம்மளை கூட இருக்கிறவங்க யாருன்னா நம்மளை தள்ளி விட்டுருக்கலாம். ஆனால் குழியில் இருக்கிற நம்மளுடைய கூக்குரலை, நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்கக்கூடியவராக இயேசு ஒருத்தர் தான் இருக்கிறாரு. நீங்கள் எந்த குழியில் இருந்தாலும் சரி, நம்ம தூக்கிவிட இயேசு வல்லவராக இருக்கிறாரு. தாழ்விலிருந்து கூப்பிடுகிறவனுடைய சத்தத்தை கேட்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வேதாகமம் முழுக்க சரி பார்த்தாலும் சரி, எல்லாரையும் பாவத்தினால் விழுந்தவங்க இருக்கலாம், சாபத்தில் விழுந்தவங்க இருக்கலாம், மற்றவங்க தள்ளி விழுந்தவங்க இருக்கலாம், ஆனால் எல்லாரையும் தூக்குனவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் இப்படி விழுந்து கிடக்கிறனே, என்னை எழுப்புறதுக்கு ஆளே இல்லையே, குழியிலிருந்தே கத்திக்கிட்டு இருக்கிறனேன்னு சொல்லி யார் வேணாலும் சொல்லலாம், கேட்கலாம். ஆனால் நம்மளுடைய சத்தத்தை கேட்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். இதுக்கு தேவையெல்லாம் ஒன்று தான், தாழ்விலிருந்து அவரை நோக்கி கூப்பிடுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இயேசுவை நோக்கி கூப்பிட்டீர்கள் என்று சொன்னார், கூப்பிடுற நம்ம இயேசு கட்டாயம் தூக்கி விடுவார். அவர் சாதாரணமானவர் இல்லை, உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்தவர். மரித்தோர உயிர்த்தலை செஞ்ச இயேசு கிறிஸ்துவுக்கு விழுந்திருக்கிற நம்ம தூக்கி விடுறது, உயிர்ப்பிக்கிறது சாதாரண காரியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விழுந்திருக்கிற நம்மை தூக்கிவிட வல்லவராக இருக்கிறாரு. அடுத்த வாரம் இயேசு யார் என்றதை இன்னொரு தலைப்பில் சிந்திக்கலாம்.